வணக்கம். இறுதித் தீர்ப்பைப் பற்றி நீங்கள் அறிந்திருக்கும் எல்லாமே பொய் என்று நான் சொன்னால் என்ன செய்வீர்கள்? ஒரு கொடூரமான நீதிபதி, பாவிகளை நரகத்தில் தள்ளும் நெருப்புப் பிரளயம், குழப்பத்தைக் கொண்டு வரும் குதிரை வீரர்கள், மிருகத்தின் இலக்கத்தைக் கொண்ட சிப்புகள், இவையெல்லாம் சக்தி வாய்ந்த சித்திரங்கள்தான். ஆனால் வரலாற்றிலேயே மிகவும் மர்மமான இந்த நூலின் ஆரம்ப அர்த்தத்திற்கும் இதற்கும் மிகக் குறைவான தொடர்பே உள்ளது. இன்று நாம் யோவானின் வெளிப்படுத்தின விசேஷம் நூலின் மையப்பகுதிக்குச் சென்று அதன் இரகசிய குறியீடுகளைப் புரிந்து கொள்ளப் போகிறோம். உண்மையான இறுதித் தீர்ப்பு என்றால் என்னவென்று நாம் புரிந்து கொள்வோம். நான் உறுதியளிக்கிறேன், இந்த காணொளியின் முடிவில் உலக அழிவு பற்றிய உங்கள் பார்வை முற்றிலும் தலைகீழாக மாறும். நூற்றாண்டுகளாக பயத்தினாலும் தவறான விளக்கங்களாலும் மறைக்கப்பட்ட உண்மையை அறிய நீங்கள் தயாரா? அப்படியானால் ஆரம்பிக்கலாம். தீர்க்க தரிசனங்களுக்குள் போவதற்கு முன்பு இந்த நூலின் பின்னணியை புரிந்து கொள்வது அவசியம். வெளிப்படுத்தின விசேஷம் அல்லது அப்போகாலிப்ஸ் என்றழைக்கப்படும் இந்த நூல் கியோபி 1ஆம் நூற்றாண்டின் இறுதியில் அப்போஸ்தலனாகிய யோவானால் பத்முஸ் தீவில் எழுதப்பட்டது என்று கருதப்படுகிறது. விசுவாசத்திற்காக அவர் அங்கு நாடு கடத்தப்பட்டிருந்தார். அது ரோமானிய பேரரசால் கிறிஸ்தவர்கள் மிகக் கடுமையான துன்புறுத்தலுக்கு ஆளான காலம். அவர்கள் வேட்டையாடப்பட்டார்கள், சித்திரவதை செய்யப்பட்டார்கள், மேலும் பேரரசரை கடவுளாக வணங்கும்படி கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். இப்படிப்பட்ட பயம் மற்றும் மனச்சோர்வு நிறைந்த சூழலில்தான் யோவான் ஆசியா மைனரில் உள்ள 7 சபைகளுக்கு தன் செய்தியை எழுதுகிறார். இது ஹாலிவுட் படத்திற்கான உலக அழிவு பற்றிய திரைக்கதையல்ல. இது அவருடைய சமகாலத்தவர்களுக்கு புரியும்படியான உருவகங்கள் மற்றும் குறியீடுகள் நிறைந்த இரகசியமான ஒரு ஆதரவு கடிதம். எல்லா பயங்கரங்களுக்கும் மத்தியிலும் இறுதியில் நன்மைதான் வெற்றி பெறும் என்று அவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கவே இது எழுதப்பட்டது. இந்த வரலாற்று பின்னணியை புரிந்து கொள்வதுதான் முழு நூலையும் புரிந்து கொள்வதற்கான திறவுகோல். ஆகவே பிரதானமான ஒரு பொதுவான கருத்தில் இருந்து நாம் ஆரம்பிக்கலாம். இறுதித் தீர்ப்பு, லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் என்று நாம் கேட்கும்போது நம் மனதில் உடனடியாக ஒரு மத்திய காலச் சுவரோவியக் காட்சி தோன்றும். சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் கோபமான கடவுள், தேவதூதர்கள் மற்றும் பிசாசுகள், நீதியின் தராசு மற்றும் நரக நெருப்பிற்குள் விழும் பாவிகள். டாண்டே படைப்புகள் முதல் ஹாலிவுட் பிளாக்பஸ்டர்கள் வரை இந்த பிம்பம் மக்கள் கலாச்சாரத்தில் ஆழமாக பதிந்துள்ளது. ஆனால் இது பிற்காலத்தில் உருவான ஒரு கலை ரீதியான விளக்கம் மட்டுமே என்பதை புரிந்து கொள்வது அவசியம். மத்திய கால ஐரோப்பாவில் கல்வி அறிவு இல்லாத மக்களுக்கு தங்கள் செயல்களுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்ற கருத்தை எளிமையாகவும் நேரடியாகவும் கொண்டு சேர்க்கும் நோக்கில் இது உருவாக்கப்பட்டது. இது ஒரு சமூக மற்றும் தார்மீக கட்டுப்பாட்டு அம்சமாக செயல்பட்டது. ஆயினும் விவிலியத்தில் உள்ள தீர்ப்பின் ஆரம்பகால கருத்து இதைவிட மிகவும் சிக்கலானதும் ஆழமானதுமாகும். இது வெளிப்புறத் தண்டனையுடன் குறைவாகவே தொடர்புடையது. ஆன்மாவின் உள்ளார்ந்த நிலை மற்றும் உண்மையை இறுதியாக வெளிப்படுத்துவதுடன் அதிகமாக தொடர்புடையது. ஒரு சர்வலோக வழக்கறிஞரின் பிம்பத்திற்கு பதிலாக மறைக்கப்பட்ட அனைத்தையும் வெளிப்படுத்தும் ஒளியின் கருத்தை இந்த திருவசனம் நமக்கு முன்வைக்கிறது. இந்த தீர்ப்பு என்பது தண்டனையை விட ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் செய்த சுதந்திரமான தெரிவுகளின் விளைவே ஆகும். முதல்ல அப்பாகலிப்ஸ் என்ற வார்த்தையின் உண்மையான அர்த்தத்தை பார்ப்போம். நம்மில் பெரும்பாலானவர்களுக்கு இது உலகப் பேரழிவு, யுக முடிவு அல்லது மொத்த அழிவுக்கான மறுபெயராகிவிட்டது. ஆனால் இது முற்றிலும் தவறான புரிதல். கிரேக்க மொழியில் உள்ள அப்போகாலிப்சிஸ் என்ற வார்த்தைக்கு நேரடியான அர்த்தம் போர்வையை நீக்குதல், வெளிப்படுத்துதல் அல்லது உண்மையை அவிழ்த்து விடுதல் என்பதாகும். அதாவது இது எல்லாமே எப்படி அழியப் போகிறது என்று சொல்லும் புத்தகம் அல்ல. மாறாக அது யதார்த்தத்தின் போர்வையை நீக்கி அதன் உண்மையான ஆவிக்குரிய சாரத்தை வெளிப்படுத்தும் ஒரு நூல். யோவான் தன் வாசகர்களிடம் இப்படிச் சொல்கிறார். பாருங்கள், கண்ணுக்குத் தெரியும், இந்த உலகத்தின் திரைக்குப் பின்னால் உண்மையில் என்ன நடக்கிறது. ரோமப் பேரரசு மிகப்பெரிய வல்லமை உடையதாகத் தோன்றலாம், ஆனால் அதன் ஆட்சி நிரந்தரம் இல்லை. நீங்கள் துன்பப்படுகிறீர்கள், ஆனால் உங்கள் விசுவாசம் அகில உலக முக்கியத்துவம் வாய்ந்தது. இது நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான போராட்டத்தைப் பற்றிய வெளிப்பாடு. இறுதியாக கடவுள் பெறும் வெற்றியைப் பற்றியது, மனித வரலாற்றின் நோக்கத்தைப் பற்றியது. இதை புரிந்து கொள்ளும்போது
நாம் இந்த புத்தகத்தை ஒரு திகில் படக்காட்சியைப் போல படிக்க மாட்டோம். மாறாக இது உலகத்தைப் பற்றியும் அதில் நம்முடைய இடத்தைப் பற்றியும் மறைந்திருக்கும் உண்மையை வெளிப்படுத்தும் ஒரு நம்பிக்கையின் செய்தியாகவே படிப்போம். வெளிப்படுத்துதல் எப்போகலிப்ஸ் புத்தகத்தின் குறியீடுகளை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நாம் முதல் நூற்றாண்டுக்குச் செல்ல வேண்டும். இது ஈசாப்பின் ஏசாப் நடையில் எழுதப்பட்ட ஒரு நேரடியான அரசியல் மற்றும் ஆன்மீக பிரசுரமாகும். இது ஏன் இவ்வளவு சிக்கலானது? காரணம், வெளிப்படையாக எழுதுவது மரண தண்டனைக்கு வழிவகுக்கும் ஆபத்தான காரியமாக இருந்தது. யோவான் நேரடியாகவே டொமிஷியன் சக்கரவர்த்தி ஒரு கொடுங்கோலன், ரோம சாம்ராஜ்யம் தீயது என்று எழுதியிருந்தால் அவரும் அந்தச் செய்தியை வாசித்தவர்களும் உடனடியாக மரண தண்டனைக்கு உள்ளாகியிருப்பார்கள். அதனால்தான் அவர் பழைய ஏற்பாட்டிலிருந்து குறிப்பாக தானியேல், எசேக்கியேல், சகரியா ஆகிய தீர்க்கதரிசிகளின் புத்தகங்களிலிருந்து எடுக்கப்பட்ட குறியீட்டு மொழியை பயன்படுத்தினார். இந்த நூல்களை நன்கு அறிந்திருந்த ஆதிகால கிறிஸ்தவர்களுக்கு எல்லாமே மிகத் தெளிவாக இருந்தது. பாபிலோனிய வேசி என்பது ரோமாபுரியைக் குறித்தது. கடலிலிருந்து வந்த மிருகம் என்பது தெய்வீக வழிபாட்டைக் கோரிய பேரரசு அதிகாரத்தைக் குறித்தது. ஒரு சர்வாதிகார டொட்டாலிட்டேரியன் அமைப்புக்கு எதிராக அவர்கள் உண்மையை உரக்கச் சொன்ன வழி இதுதான். இந்த வரலாற்று மற்றும் இலக்கியக் குறியீட்டை புரிந்து கொள்ளத் தவறியதே பிற்காலங்களில் மக்கள் இந்த சின்னங்களில் நெப்போலியன் முதல் நவீன அரசியல்வாதிகள் வரை குறிப்பிட்ட எதிர்கால நிகழ்வுகளின் தீர்க்க தரிசனங்களை பார்க்கத் தொடங்க வழிவகுத்தது. வெளிப்படுத்துதல் புத்தகத்தை புரிந்து கொள்வதற்கான திறவுகோல் அதன் எண்ணியல் அமைப்பே ஆகும். இதில் வரும் எண்கள் அரிதாகவே நேரடியான எண்ணிக்கையை குறிக்கின்றன. ஒவ்வொன்றுக்கும் தனியான குறியீட்டு முக்கியத்துவம் இருக்கிறது. உதாரணமாக 50க்கும் மேற்பட்ட முறை வரும் 7 என்ற எண் 7 சபைகள், 7 முத்திரைகள், 7 எக்காளங்கள், 7 கலசங்கள், முழுமை, நிறைவு மற்றும் தெய்வீக பூரணத்துவத்தை குறிக்கிறது. இஸ்ரவேலின் 12 கோத்திரங்கள், 12 அப்போஸ்தலர்களை போன்ற 12 என்ற எண் தேவனுடைய மக்களை அவர்களின் பூரணத்துவத்தில் சித்தரிக்கிறது. 1000 என்பது 1000 வருடங்கள் என்ற நேரடிப் பொருள் அல்ல. அது ஒரு மிக நீண்ட பூரணமான காலப்பகுதியைக் குறிக்கும் ஓர் அடையாளம். ஆனால் 6 என்ற எண்ணானது அபூரணத்துவத்தின் குறியீடாகும். இது தெய்வீகமான 7இன் நிலையை எட்டாததைக் காட்டுகிறது. ஆகவே 666 1096 என்பது அபூரணத்துவம் மும்முறை திரும்ப வருவதாக தேவனிடமிருந்து விலகிச் சென்றதன் உச்சக்கட்டத்தையும் தீமையின் சாரம்சத்தையும் குறிக்கிறது. இந்த குறியீட்டு மொழியை புறக்கணித்து எண்களை அப்படியே வாசிக்க முயற்சிப்பதுதான் இன்று வரை உள்ள மிகப்பெரிய பிழை. இதுதான் வரலாறு நெடுகிலும் வெளிப்படுத்துதல் குறித்து எண்ணற்ற ஊகங்களையும் தவறான விளக்கங்களையும் தோற்றுவித்துள்ளது. இப்பொழுது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு படிமத்துக்கு வருவோம். அதுதான் வெளிப்படுத்துதலில் குறிப்பிடப்படும் 4 குதிரை வீரர்கள். இவர்களை பொதுவாக உலக அழிவின் முன்னறிவிப்பாளர்களாகவே பார்க்கிறோம். ஆனால் ஒரு முதலாம் நூற்றாண்டு கிறிஸ்தவரின் பார்வையில் இவர்களை நாம் எப்படிப் பார்க்க வேண்டும்? முதல் குதிரை வீரன் வெள்ளை குதிரையின் மேல் கையில் வில்லையும் கிரீடத்தையும் வைத்திருக்கிறான். இவரை பெரும்பாலும் தவறுதலாக கிறிஸ்து அல்லது அந்திக் கிறிஸ்து என்று கருதுகிறார்கள். ஆனால் அக்காலத்தின் சூழலில் பார்த்தால் இது பெரும்பாலும் வெற்றியையும் இராணுவ விரிவாக்கத்தையுமே குறிக்கிறது. இது ரோமானிய பேரரசின் கிழக்கு பகுதிக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருந்த பார்த்திய வில்லாளர்களை குறிக்கும் ஒரு குறிப்பாக இருக்கலாம். இரண்டாவது வீரன் சிவந்த குதிரை மீது பெரிய வாளுடன் வருகிறான். இவன் பூமியில் இருந்து சமாதானத்தை எடுக்க அனுப்பப்பட்டான். இது ஸ்திரமற்ற காலங்களில் பேரரசை சிதைத்த உள்நாட்டுப் போரையும் வெளிப்படையான இரத்தக் களரியையும் குறிக்கும் சின்னமாகும். மூன்றாவது வீரன் கருப்பு குதிரையின் மேல் கையில் ஒரு தராசுடன் வருகிறான். இவன் பஞ்சம் மற்றும் பொருளாதார அநீதியின் குறியீடு. இவன் கோதுமையையும் வார்கோதுமையையும் நிறுத்துக் காட்டுவது உணவுப் பொருட்களின் விலை விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்ததை குறிக்கிறது. இறுதியாக 4வது குதிரை வீரன் வெளிரிய குதிரையின் மேல் வருகிறான். இவனுக்கு மரணம் என்று பெயர். இவனைத் தொடர்ந்து பாதாளமும் வருகிறது. இது முந்தைய 3 பேரழிவுகளின் ஒட்டுமொத்த விளைவுகளின் உருவகம். கொள்ளை நோய்கள், பட்டினிச் சாவுகள் மற்றும் பெரும் அழிவு. ஆரம்பத்தில் இதை வாசித்தவர்களுக்கு இது எதிர்காலத்தை பற்றிய ஒரு முன்னறிவிப்பு அல்ல, மாறாக அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்த பயங்கரமான யதார்த்தத்தின் வர்ணனையாக இருந்தது.
இந்த குதிரை வீரர்களுக்குப் பிறகு அந்த இரகசியமான ஏட்டிலுள்ள 7 முத்திரைகள் அகற்றப்படுகின்றன. இவை ஏதோ புதிய துன்பங்கள் மட்டுமல்ல, மாறாக தேவனுடைய திட்டத்தை வெளிப்படுத்தும் அடுத்த கட்டம் இது. முதல் 4 முத்திரைகள்தான் நாம் முன்னர் பேசிய அந்த 4 குதிரை வீரர்களை உலகிற்குள் அனுப்புகின்றன. பிறகு என்ன? 5வது முத்திரை நமக்கு பரலோக பலிபீடத்தின் கீழே இருக்கும் இரத்த சாட்சிகளின் ஆவிகளைக் காட்டுகிறது. அவர்கள் தேவனிடம், வல்லமையுள்ள ஆண்டவரே, நாங்கள் சிந்திய இரத்தத்திற்காக பூமியில் வாழ்பவர்களை நியாயந்தீர்த்துப் பழிவாங்க இன்னும் எவ்வளவு காலம் தாமதிப்பீர் என்று கேட்கிறார்கள். இது துன்பப்படும் திருச்சபையின் குரல், அநியாயமாக கொலை செய்யப்பட்ட அனைவரின் குரல். உடனே அவர்களுக்கு வெள்ளை அங்கிகள் வழங்கப்படுகின்றன. மேலும் இன்னும் கொஞ்ச காலம் காத்திருந்து அமைதியாக இருக்கும்படி அவர்களுக்குச் சொல்லப்படுகிறது. இது மிகவும் முக்கியமான தருணம். ஏனெனில் அவர்களின் வேதனையை தேவன் ஒருபோதும் மறக்கவில்லை என்பதை இந்த வேதாகமம் தெளிவுபடுத்துகிறது. 6வது முத்திரை பிரபஞ்ச பேரழிவுகளைக் கொண்டு வருகிறது. மிகப்பெரிய பூகம்பம் ஏற்படுகிறது. சூரியன் கருமையாகிறது, சந்திரன் இரத்தத்தைப் போலாகி, நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழுகின்றன. இவை பழைய ஏற்பாட்டில் பேசப்பட்ட கர்த்தருடைய நாளின் பாரம்பரியமான காட்சிகளாகும். இது நாம் பழகிய உலக ஒழுங்குமுறை வீழ்ச்சியடைவதையும் ஒடுக்குபவர்களுக்கு எதிரான தேவ நியாய தீர்ப்பு தொடங்குவதையும் குறிக்கிறது. இது வெறும் உலகங்களின் சரீர அழிவு மட்டுமல்ல, மாறாக ஒரு காலகட்டத்தின் முடிவிற்கான ஒரு ஆழமான உருவகமாகும். அடுத்த கட்டம் 7 தூதர்களும் 7 எக்காளங்களும் பற்றியதாகும். முத்திரைகள் நிகழ்வின் சாரத்தை நமக்கு வெளிப்படுத்தியிருக்க, எக்காளங்கள் தீவிரமான வெளிப்படையான தெய்வீக தலையீட்டை பிரகடனம் செய்கின்றன. வேதாகமத்தில் எக்காளச் சத்தம் என்பது எப்போதும் ஒரு எச்சரிக்கை ஒலி, கவன ஈர்ப்பு அல்லது ஒரு முக்கிய நிகழ்வின் தொடக்கமாகவே இருந்துள்ளது. இங்கே வாதைகளும் பேரழிவுகளும் மேலும் தீவிரமடைந்து அவற்றின் தாக்கம் பரவலாகின்றன. முதல் 4 எக்காளங்களும் இயற்கையையே தாக்குகின்றன. கல்மழையும் நெருப்பும் பூமியின் 3இல் ஒரு பங்கை எரிப்பதுடன் கடலின் 3இல் ஒரு பங்கு இரத்தமாகிறது. நதிகளின் 3இல் ஒரு பகுதி விஷமாகிறது. மேலும் சூரியன் மற்றும் சந்திரன் ஆகியவற்றின் 3இல் ஒரு பங்கு ஒளியை இழக்கிறது. இங்கே 3இல் ஒரு பங்கு என்ற அடையாள எண்ணை கவனியுங்கள். இது முழுமையான அழிவை குறிக்கவில்லை, மாறாக ஒரு கடுமையான எச்சரிக்கையே. இந்த காட்சிகள் யாத்திராகமத்தில் விவரிக்கப்பட்ட எகிப்தின் வாதைகளை நமக்கு நேரடியாக நினைவூட்டுகின்றன. எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து தமது மக்களை விடுவித்த தேவன், அதேபோல புதிய எகிப்தாகிய புறஜாதி ரோமின் ஒடுக்குமுறையிலிருந்தும் கிறிஸ்தவர்களை விடுவிப்பார் என்று யோவான் இதன் மூலம் சொல்கிறார். இந்த தீர்ப்பின் நோக்கம் அழிப்பது மட்டுமல்ல, மாறாக உலகத்தை மனந்திரும்பி தேவனிடம் திரும்புவதற்கு அழைப்பதே ஆகும். மிகவும் குழப்பமான, அதிகம் பேசப்படும் ஒரு நபரைப் பற்றி இப்போது நாம் பார்க்கப் போகிறோம். அவரே அண்டிகிறிஸ்து, கிறிஸ்துவின் எதிரி. பொதுமக்களின் மனதில் அண்டிகிறிஸ்து என்பவர் ஒரு கவர்ச்சியான உலகத் தலைவர். இவர் உலக அழிவுக்கு முன் ஒரு சர்வாதிகார ஆட்சியை நிறுவுவார் என்று நம்பப்படுகிறது. ஆனால் வெளிப்படுத்தல் புத்தகத்திலேயே அண்டிகிறிஸ்து என்ற வார்த்தை ஒருமுறை கூட பயன்படுத்தப்படவில்லை. அங்கு கடலில் இருந்து வரும் மிருகம் என்றும் நிலத்தில் இருந்து வரும் மிருகம் என்றும் தான் குறிப்பிடப்படுகிறது. யோவானும் புதிய ஏற்பாட்டின் பிற ஆசிரியர்களும் தொலைதூர எதிர்காலத்தில் வரவிருக்கும் ஒரு தனிப்பட்ட நபரை பற்றி பேசவில்லை. மாறாக உலகில் எப்போதும் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் அண்டிகிறிஸ்துவின் ஆவியைப் பற்றித்தான் பேசுகிறார்கள். அண்டிகிறிஸ்து என்பவர் யார் எனில், அவர்கள் கடவுளின் இடத்தில் தங்களை வைத்துக்கொண்டு முழுமையான வணக்கத்தை கோரும் மற்றும் விசுவாசிகளை துன்புறுத்தும் எந்த ஒரு அதிகாரமும் கொள்கையும் அல்லது மனிதரும் ஆவர். ஆரம்பகால கிறிஸ்தவர்களுக்கு அத்தகைய மிருகமாக இருந்தது ரோமானிய பேரரசு அதிகாரத்தில் இருந்த பேரரசர்கள்தான். குறிப்பாக டொமிஷியான் போன்றவர்கள் தங்களை கர்த்தரும் கடவுளும் என்று அழைக்கப்பட வேண்டும் என்று கோரினார்கள். இப்படியாக அண்டிகிறிஸ்து என்பவர் எதிர்காலத்தில் வரப்போகும் ஒரு நபராக மட்டும் இருப்பதில்லை, மாறாக வரலாற்றின் வெவ்வேறு காலகட்டங்களில் வெளிப்படும் கடவுளை எதிர்த்து போரிடும் சக்தியின் ஒரு நித்தியமான ஆதி வடிவமாக எட்டர்னல் ஆர்க்கிடைப் இருக்கிறார். சரி, இப்போ எல்லோரையும் அதிகமா குழப்பற இல்லைன்னா ஒருத்தர ஒரு விஷயத்தை பத்தி பேசலாம். அதுதான் அந்த மிருகத்தின் எண்.
அதாவது 666 ஆயிரத்தி மற்றும் அந்த பிரபலமான அந்திகிறிஸ்துவின் முத்திரை. இன்றைய காலகட்டத்துல பரவுற பயமூட்டும் கதைகள்ல இது தோலுக்கு கீழே வைக்கிற சிப்புகளாவும் QR கோடுகளாவும் ஏன் தடுப்பூசிகளாவும் கூட இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா ஒரு நிமிஷம் நிதானிச்சு பார்ப்போம். நாம கிபி முதல் நூற்றாண்டுக்கு திரும்பி போவோம். யோவான் தன் வெளிப்படுத்துதல் புத்தகத்தை எழுதின காலத்துக்கு. அதை வாசித்தவர்களுக்கு அது எதிர்காலத்துக்கான ஒரு மர்மமான புதிர் இல்லை. அது மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய, அதே சமயம் ஆபத்தான ஒரு குறிப்பு. ஏன்னா ஹீப்ரு மற்றும் கிரேக்கம் போன்ற பழங்கால மொழிகள்ல எழுத்துக்களுக்கு எண்ணியல் மதிப்புகள் இருந்தன. இந்த முறைக்கு ஜெமாட்ரியான்னு பேரு. அப்போதைய காலத்துல கிறிஸ்தவர்களை மிகவும் வெறுத்த நீரோ பேரரசரோட பெயரை எடுத்து அவருடைய நீரோ செய்சருங்கிற பட்டத்தை ஹீப்ரு மொழியில எழுதினா, அந்த எழுத்துக்களோட எண்ணியல் மதிப்புகளோட கூட்டுத்தொகையைச் சேர்த்தால் ஆமா சரியா 666 வரும். அதனால அந்த மிருகத்தின் முத்திரைங்கிறது ஒரு மைக்ரோசிப் இல்லை, மாறாக ரோமின் பேரரசர் வழிபாட்டு முறைக்கு விசுவாசத்தின் சின்னமாகவும் அடிபணிதலின் அடையாளமாகவும் இருந்தது. இந்த வழிபாட்டு முறையில பேரரசரை ஒரு கடவுளாக வணங்கியாகணும். இதைச் செய்ய மறுக்கிறவங்களுக்கு பொருளாதார தடை நிச்சயம். ஏன்னா அவங்களால வாங்கவோ விற்கவோ முடியாது. அதோட அது நிச்சயம் மரணத்தை நோக்கித்தான் கொண்டு போகும். இது தேவனுக்கு உண்மையா இருக்கிறதுக்கும் இல்லன்னா புறஜாதி அமைப்புக்குள்ள தப்பி பிழைக்கிறதுக்கும் இடையிலான ஒரு தேர்வு. அதனால நீங்க பார்க்கிற மாதிரி இந்த சின்னத்தோட உண்மையான அர்த்தம் இப்போதைய நவீன சதி திட்டங்களை விட மிகவும் ஆழமான துயரம் நிறைந்த ஒரு அர்த்தம். மகா உபத்திராவாம் என்ற இந்த வார்த்தையும் பல ஊகங்களுக்கும் கருத்து வேறுபாடுகளுக்கும் உள்ளாகியுள்ளது. இரண்டாம் வருகைக்கு சற்று முன் நடக்கப் போகும் பொதுவாக 7 ஆண்டுகள் நீடிக்கக்கூடிய பயங்கரமான பேரழிவுகள் நிறைந்த ஒரு காலப்பகுதியாகவே இது அடிக்கடி சித்தரிக்கப்படுகிறது. ஆனால் வேதாகமத்தின் மூலப்பகுதிக்குள் பார்க்கும்போது விசுவாசிகள் ஏற்கனவே அனுபவித்து வரும் உபத்திரவத்தை பற்றியே அது பேசுகிறது. யோவான் சபைகளுக்கு எழுதும்போது தன்னை இயேசு கிறிஸ்துவின் உபத்திரவத்திலும் இராஜ்யத்திலும் பொறுமையிலும் பங்காளன் என்று அழைக்கிறார். எனவே அவருக்கும் அவருடைய வாசகர்களுக்கும் மகா உபத்திரவம் என்பது எதிர்கால நிகழ்வு அல்ல, அது அவர்களின் நிகழ்கால அனுபவமே. இது கிறிஸ்து வந்த காலத்திலேயே தொடங்கி அவர் மீண்டும் வரும் வரை தொடரக்கூடிய விசுவாசத்தின் நிமித்தமான துன்புறுத்தல் மற்றும் உபத்திரவத்தின் காலப்பகுதியாகும். நிச்சயமாக வரலாற்றில் தீமைகளும் துன்பங்களும் அதிகமாய் செறிவூட்டப்பட்ட காலங்கள் இருந்திருக்கின்றன, இருக்கவும் போகின்றன. ஆனால் கிறிஸ்தவனுடைய இந்த உலகப் பயணம் உபத்திரவத்தின் வழியானது என்பதே அடிப்படை கருத்து. வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகம் விசுவாசிகளுக்கு கஷ்டங்களிலிருந்து விடுதலையை வாக்குறுதி அளிக்கவில்லை, மாறாக அவற்றை பற்றி எச்சரிக்கிறது. ஆனாலும் இந்த துன்பங்கள் அனைத்தும் அர்த்தமற்றவை அல்ல என்றும் நித்தியத்தில் வெகுமதி அளிக்கப்படும் என்றும் உறுதியான நம்பிக்கையை அளிக்கிறது. வெளிப்படுத்தலின் 12ஆம் அதிகாரத்தில் பிரமிக்க வைக்கும் ஒரு வலிமை வாய்ந்த காட்சி தோன்றுகிறது. சூரியனை அணிந்திருக்கும் ஒரு ஸ்திரீ, அவளது கால்களின் கீழே சந்திரன் மற்றும் தலையில் 12 நட்சத்திரங்களாலான கிரீடம். அவள் கர்ப்பிணியாக இருக்கிறாள், மேலும் பிரசவ வேதனையினால் அலறுகிறாள். உடனே வேறொரு உருவம் அங்கே வெளிப்படுகிறது. 7 தலைகளும் 10 கொம்புகளும் கொண்ட மிகப்பெரிய சிவந்த வலுசர்ப்பம் டிராகன். அது குழந்தை பிறந்தவுடனேயே அதை விழுங்கிவிடக் காத்திருக்கிறது. யார் இந்த ஸ்திரீ? இதற்கு பலவிதமான விளக்கங்கள் உள்ளன. முதலாவதாக, அவள் தேவனுடைய மக்களின் சின்னமாக இருக்கிறாள். பழைய ஏற்பாட்டின் சூழலில் அவள் மேசியாவை பெற்றெடுத்த இஸ்ரவேல் தேசம். புதிய ஏற்பாட்டில் அவள் இந்த உலகிற்கு புதிய விசுவாசிகளை ஈன்றெடுக்கும் திருச்சபை. அவள் பெற்றெடுக்கும் அந்த குழந்தை சந்தேகமின்றி கிறிஸ்துவே ஆவார். வலு சர்ப்பமோ சாத்தான். அவன் ஆரம்பத்திலிருந்தே மேசியாவை அழிக்க முயற்சி செய்தான். இந்த விண்ணுலக நாடகம், காஸ்மிக் டிராமா, நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், கிறிஸ்தவர்கள் மீது நடைபெறும் பூலோகத் துன்புறுத்தல்கள் கண்ணுக்குத் தெரியாத ஆவிக்குரிய யுத்தத்தின் எதிரொலி மட்டுமே. அந்த ஸ்திரீ வனாந்தரத்திற்கு தப்பி ஓடுகிறாள். அங்கே தேவன் அவளுக்கு உணவளித்து போஷிக்கிறார். துன்புறுத்தப்பட்டு பலவீனமடைந்து காணப்பட்டாலும் திருச்சபையானது எப்பொழுதும் தெய்வீக பாதுகாப்பின் கீழ் இருக்கிறது என்பதன் அடையாளமே இது. இந்த கதையின் தொடர்ச்சியில் 2 மர்மமான நபர்கள்,
அதாவது 2 சாட்சிகள் இப்போது தோன்றுகிறார்கள். இவர்கள் கோணி உடை தரித்தவர்களாய் 1260 நாட்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். இவர்களுக்கு மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்கவும் தண்ணீரை இரத்தமாக மாற்றவும் பூமியை எல்லாவிதமான வாதைகளாலும் தாக்கக்கூடிய அதிகாரமும் உண்டு. இவர்களுடைய ஊழியம் முடிந்த பின்பு பாதாளத்திலிருந்து வரும் மிருகமானது இவர்களை கொன்று போடும். இவர்களுடைய உடல்கள் ஆவிக்குரிய ரீதியில் சோதோம் மற்றும் எகிப்து என்று அழைக்கப்படும் மகா நகரத்தின் வீதியில் கிடக்கும். இது நம்முடைய கர்த்தரே சிலுவையில் அறையப்பட்ட இடமுமாகும். ஆனால் 3½ நாட்களுக்குப் பின்பு இவர்கள் உயிர்த்தெழுந்து வானத்திற்கு ஏறிச் செல்வார்கள். யார் இந்த இருவர்? இவர்களுடைய தோற்றம் பழைய ஏற்பாட்டின் பெரும் தீர்க்கதரிசிகளான மோசேயையும் எகிப்திய வாதைகளை கொண்டு வந்தவர் மற்றும் வானத்தை அடைத்த எலியாவையும் தெளிவாக குறிப்பிடுகிறது. குறியீட்டு ரீதியாக பார்த்தால் இவர்கள் சட்டத்தையும் மோசே தீர்க்கதரிசிகளையும் எலியா குறிக்கலாம். அதாவது கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கும் முழு பரிசுத்த வேதாகமத்தையே இவர்கள் குறிக்கின்றனர். அல்லது இவர்கள் சபையின் பணியை, அதாவது உயிர்த்தெழுதலின் உறுதியான நம்பிக்கையுடன் மரணம் வரைக்கும் உலகில் உண்மைக்கு உண்மையான சாட்சியாளராக இருப்பதை உணர்த்தவும் முடியும். திருவெளிப்பாட்டின் 2ஆம் பாதியில் முக்கியமான மைய நிகழ்வுகளில் ஒன்று பாபிலோனின் வீழ்ச்சியாகும். ஒரு தேவதூதன் உரத்த சத்தமாய் கூச்சலிடுகிறார், மகா வேசியாகிய பாபிலோன் விழுந்தது, விழுந்தது! இந்த நகரம் அநேக தண்ணீர் மேல் வீற்றிருப்பதாகவும் இரத்தாம்பரமும் செந்நிற ஆடையும் அணிந்ததாகவும் பரிசுத்தவான்களின் மற்றும் இயேசுவின் சாட்சிகளின் இரத்தத்தால் வெறித்திருப்பதாகவும் விவரிக்கப்படுகிறது. முதல் வாசகர்களுக்கு எந்த நகரத்தை பற்றி பேசப்படுகிறது என்பதில் எந்த சந்தேகமும் இருக்கவில்லை. நிச்சயமாக அது ரோம்தான். 7 மலைகளின் மேல் அமைந்திருந்த பேரரசின் தலைநகரான ரோம். இதுவே ஆடம்பரம், ஒழுக்கக்கேடு மற்றும் விக்கிரக ஆராதனையின் மையமாக இருந்தது. அப்போஸ்தலர்களான பேதுரு மற்றும் பவுலின் இரத்தத்தையும் எண்ணற்ற கிறிஸ்தவர்களின் இரத்தத்தையும் சிந்திய நகரமும் ரோம்தான். பழைய ஏற்பாட்டில் எருசலேம் ஆலயத்தை அழித்த தேவனுக்கு விரோதமான பேரரசுக்கு அடையாளமாக பாபிலோன் இருந்தது போல, பாபிலோன் என்பது ரோமுக்கு இடப்பட்ட ஒரு மறை குறியீட்டு பெயராகும். அபத்தமா தமன். திருவெளிப்பாட்டில் பாபிலோனின் வீழ்ச்சியானது பெருமை, வன்முறை மற்றும் ஒடுக்குமுறை ஆகியவற்றின் அடிப்படையில் தன் சிறப்பை உருவாக்கும் எந்த ஒரு மனித அமைப்பின் தவிர்க்க முடியாத முடிவை குறித்த ஒரு தீர்க்க தரிசனமாகும். உலகப் பேரரசுகள் வந்து போகும், ஆனால் தேவனுடைய ராஜ்யமோ என்றென்றும் நிலைத்திருக்கும் என்பதன் அறிவிப்பே இது. பாபிலோனின் வீழ்ச்சிக்குப் பிறகு 1000 ஆண்டு ஆட்சி அல்லது மில்லியனியன் என்று அழைக்கப்படும் காலம் தொடங்குகிறது. இந்த முழு புத்தகத்திலேயே இதுதான் மிகவும் விவாதத்திற்குரியதாகவும் விளக்கமளிப்பதற்கு கடினமானதாகவும் இருக்கும் பகுதியாகும். இந்த வசனம் சாத்தான் 1000 வருடங்களுக்கு கட்டப்பட்டிருப்பான் என்றும் கிறிஸ்துவின் உண்மையான விசுவாசிகளும் தியாகிகளும் உயிர்த்தெழுந்து இந்த காலத்தில் அவருடன் ஆட்சி செய்வார்கள் என்றும் கூறுகிறது. இந்த 1000 ஆண்டுகள் எதை குறிக்கிறது? இதை பற்றி 3 முக்கிய கருத்துகள் உள்ளன. முதலாவதாக முன் மில்லியனியனிசம், ப்ரீ மில்லனியலிசம். இது இந்த காலத்தை அட்சரர்த்தமாக புரிந்து கொள்கிறது. அதன்படி கிறிஸ்து இந்த 1000 ஆண்டு ஆட்சிக்கு முன்னரே பூமிக்கு திரும்பி வந்து 1000 ஆண்டுகளுக்கு தன்னுடைய சரீர பிரகாரமான ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். இரண்டாவதாக பின் மில்லியனியனிசம், போஸ்ட் மில்லனியலிசம். சபை சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதன் மூலம் உலகத்தை படிப்படியாக மாற்றி சமாதானமும் நீதியும் நிறைந்த ஒரு பொற்காலத்திற்கு இட்டுச் செல்லும் என்று இந்த கருத்து நம்புகிறது. அதன் பிறகு கிறிஸ்து திரும்பி வருவார். மூன்றாவதாக மில்லியனியனிசம், அமில்லனியலிசம். இது பெரும்பாலும் ஆர்த்தடாக்ஸ் மற்றும் கத்தோலிக்க மரபுகளில் பின்பற்றப்படுகிறது. இது இந்த 1000 ஆண்டுகளை உருவகமாக பார்க்கிறது. இது எதிர்காலத்தை குறிக்கவில்லை. மாறாக கிறிஸ்துவின் முதல் வருகையிலிருந்து 2ஆம் வருகை வரையிலான முழு சபையின் சகாப்தத்தையும் இது குறிக்கிறது. இந்த காலத்தில் சாத்தான் ஏற்கனவே கட்டப்பட்டிருப்பதால் சுவிசேஷத்தின் பரவுதலை தடுக்க முடியாது. மேலும் பரிசுத்தவான்கள் ஏற்கனவே பரலோகத்தில் கிறிஸ்துவுடன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எந்த கருத்தை ஏற்றுக்கொண்டாலும் இங்குள்ள மையக் கருத்து என்னவென்றால், இது தீமையின் மீது தற்காலிகமாக கிடைக்கும் வெற்றி என்பதே. அந்த 1000 வருட முடிவில் சாத்தான் கொஞ்ச காலத்துக்கு விடுதலை செய்யப்பட்டு
கோக் மற்றும் மாகோக் எனப்பட்ட தேசங்களை இறுதிப் போருக்காக ஒன்று திரட்டுவான் என்று அந்த தீர்க்க தரிசன நூல் கூறுகிறது. அந்த போருக்கான இடம் அர்மகெதோன். இறுதிப் பேரழிவு காலப் போரை குறிக்கும் பொதுவான வார்த்தையாக அர்மகெதோன் மாறிவிட்டது. பலர் இந்த இடத்தை வரைபடத்தில் தேட முயன்றனர். அதிலும் விசேஷமாக பண்டைய காலத்தில் பல முக்கிய போர்கள் நடந்த இஸ்ரேலின் மெகிதோ பள்ளத்தாக்கை குறிப்பிட்டனர். ஆனால் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் உள்ள மற்ற விஷயங்களைப் போலவே அர்மகெதோனும் ஒரு புவியியல் இருப்பிடமாக இல்லாமல் பெரும்பாலும் ஒரு அடையாளமாகவே இருக்கிறது. இது நன்மைக்கும் தீமைக்கும், கடவுளின் ராஜ்யத்திற்கும் இந்த பிரபஞ்சத்தின் ராஜ்யத்திற்கும் இடையேயான இறுதியான முடிவெடுக்கும் மோதலை குறிக்கும் ஒரு சின்னம். இந்த போர் மிகவும் சுருக்கமாக மட்டுமே விவரிக்கப்பட்டுள்ளது என்பதை கவனிக்க வேண்டும். நீண்ட சண்டை காட்சிகள் எதுவும் இல்லை. எதிரிகள் பரிசுத்தவான்களின் முகாமையும் பிரியமான நகரத்தையும் சூழ்ந்து கொண்டவுடன் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து விடுகிறது. இறுதி வெற்றி மனித முயற்சியால் வருவதல்ல, மாறாக நேரடியான தேவ தலையீட்டால் கிடைக்கிறது என்பதையே இது காட்டுகிறது. இது சமபலங்களுக்கிடையேயான போரல்ல, மாறாக சர்வ வல்லமையுள்ள கடவுள் ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்ட எதிரியின் மீது பெறும் உடனடியான வெற்றியாகும். இறுதிப் போருக்குப் பிறகு எல்லாவற்றின் உச்சக்கட்டமான அந்த தருணம் வருகிறது. அதுதான் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அந்த மாபெரும் வெள்ளைச் சிங்காசனமும். வேத வசனத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டுள்ளது: மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவ சமூகத்தில் நிற்கக் கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. உயிர்த்தெழுதல் என்பது வெறும் ஆத்துமாவை உயிர்ப்பிப்பது அல்ல. இது ஒரு நபர் முழுமையாய் சீரமைக்கப்படுவது. அதாவது ஆத்துமாவுடன் உடலும் சேரும், ஆனால் அந்த உடல் மாற்றமடைந்த புதிய உடலாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்வது அவசியம். கிறிஸ்தவ போதனையின்படி இது நீதிமான்கள் மற்றும் பாவிகள் என அனைத்து மனிதர்களுக்கும் பொதுவானது. அனைவரும் நியாய தீர்ப்புக்கு முன் நிற்க வேண்டும். ஆனால் திறக்கப்படும் அந்த புஸ்தகங்கள் என்ன? அவற்றில் ஒன்று ஜீவ புஸ்தகம் என்று அழைக்கப்படுகிறது. மற்றவை ஒவ்வொருவரின் கிரியைகளையும், அதாவது செயல்களையும் பதிவு செய்யும் ஏடுகளாக இருக்கலாம். இதிலிருந்து தேவனுக்கு குறிப்புகள் தேவை என்று அர்த்தமல்ல, மாறாக எதுவும் மறக்கப்படுவதில்லை என்பதை குறிக்கும் ஒரு உருவகம் இது. மனிதனின் முழு வாழ்க்கையும், அவனது சிந்தனைகள், வார்த்தைகள், செயல்கள் என அனைத்தும் முழுமையான தெளிவுடன் வெளிச்சத்துக்கு வரும். அப்படியானால் அந்த பெரிய வெள்ளை சிங்காசனத்தின் முன்பு நடைபெறும் இறுதி நியாய தீர்ப்பு என்றால் என்ன? இது வழக்கறிஞர், எதிர்தரப்பு வழக்கறிஞர், நடுவர்கள் என நம் உலக நீதிமன்றங்களைப் போல நடைபெறும் ஒரு செயல்முறை அல்ல. இது இதைவிட மிகவும் ஆழமான, அடிப்படையான ஒன்று. இது முழுமையான சத்தியத்தின் தருணம். கற்பனை செய்து பாருங்கள், உங்களின் முழு வாழ்க்கை, ஆரம்பம் முதல் முடிவு வரை, உங்கள் இரகசிய நோக்கங்கள், மறைக்கப்பட்ட எண்ணங்கள், யாரும் அறியாத நல்ல செயல்கள், நீங்கள் மிக கவனமாக காத்த தீமைகள், இவை அனைத்தும் ஒரே நொடியில் தேவனுடைய அன்பின் மற்றும் பரிசுத்தத்தின் ஒளியில் உங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் வெளிப்படுகிறது. தேவனுடைய நியாய தீர்ப்பு என்பது வெளியிலிருந்து விதிக்கப்படும் ஒரு தீர்ப்பு அல்ல. அது ஒரு தனிநபரின் இறுதி சுய தீர்மானம். யார் தங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒளிக்காகவும் நன்மைக்காகவும் அன்புக்காகவும் பாடுபட்டார்களோ அவர்கள் இயல்பாகவே அந்த தேவ ஒளியுடன் இணைந்து விடுவார்கள். ஆனால் யார் வேண்டுமென்றே இருளையும் சுயநலத்தையும் தீமையையும் தேர்ந்தெடுத்தார்களோ அவர்களால் அந்த ஒளியை தாங்கிக் கொள்ளவே முடியாது. அந்த பார்வையில் பார்த்தால் நரகம் என்பது யாரையாவது தேவன் கட்டாயப்படுத்தி அனுப்பும் இடம் அல்ல. அது அன்பிலிருந்தும் ஒளியிலிருந்தும் தன்னார்வமாகவும் இறுதியாகவும் அடைத்து கொண்ட ஒரு ஆத்துமாவின் நிலை. இப்பொழுது அந்த ஆத்துமா தான் எடுத்த முடிவினால் நிரந்தரமாக துயரப்படுகிறது. இந்த நியாய தீர்ப்பின் நீதிபதி முகமற்ற பழிவாங்கும் சர்வாதிகாரி அல்ல. கிறிஸ்தவ இறையியலின்படி நியாயந்தீர்க்கப் போகிறவர் இயேசு கிறிஸ்துவே. அவர் உலகிற்கு வந்தது நியாயந்தீர்க்க அல்ல, ஆனால் இரட்சிக்கவே. மனிதர்களின் பாவத்திற்காக சிலுவையில் அறையப்பட்டவர் அவர். இதுதான் மிக முக்கியமான முரண்பாடு. மனித பலவீனத்தை எல்லோரையும் விட அறிந்தவரும் அளவற்ற அன்பையும் கருணையையும் வெளிப்படுத்தியவருமே நியாயந்தீர்க்கப் போகிறார். ஆகையால் இந்த நியாய தீர்ப்பு பயங்கரமானது என்று அழைக்கப்படுவது தேவனுடைய கோபம் பயங்கரமானது என்பதனால் அல்ல. மாறாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் புறக்கணித்த அளவு கடந்த அன்புக்கு முன் நிற்பது பயங்கரமானது என்பதால்தான். நீங்கள் எப்படியாய் இருந்திருக்க வேண்டும்,
ஆனால் எப்படி மாறிவிட்டீர்கள் என்று பார்ப்பது பயங்கரம். இந்த நியாய தீர்ப்பு உங்களைப் பற்றிய முழுமையான இறுதி உண்மை வெளிப்படும் தருணம். ஜீவ புத்தகத்தில் பெயர்கள் எழுதப்பட்டுள்ளவர்களுக்கு இந்த தருணம் திகில் அல்ல, மகிழ்ச்சியாகவே இருக்கும். ஏனென்றால் எல்லா முகமூடிகளும் கழற்றப்படும். அவர்கள் இறுதியாக தேவன் அவர்களை எதற்காக திட்டமிட்டாரோ அதன்படி அவரோடும் ஒருவருக்கொருவரும் முழு ஐக்கியத்தில் நிலைத்திருப்பார்கள். நியாய தீர்ப்பிற்கு பிறகு என்ன நடக்கிறது? அழிவா? நிச்சயமாக இல்லை. வெளிப்படுத்தின விசேஷம் அழிவுடன் அல்ல, ஒரு புதிய சிருஷ்டிப்பின் செய்தியுடன் தான் முடிவடைகிறது. அதற்கு காரணம், யோவான் அங்கே புதிய வானம் புதிய பூமியைக் காண்கிறார். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின என்று அவர் எழுதுகிறார். இதைக் கேட்டவுடன் தேவன் நமது அண்ட சராசரத்தை அழித்துவிட்டு முற்றிலும் வேறொன்றை புதிதாகப் படைப்பார் என்று நாம் நினைக்கக்கூடாது. இங்கே பயன்படுத்தப்பட்டுள்ள புதிய கைனோஸ், புட்சகைனோஸ் என்ற கிரேக்கச் சொல் காலத்தால் புதிது என்பதை குறிக்காமல் பண்பால் தரத்தால் புதுப்பிக்கப்பட்டது என்பதையே குறிக்கிறது. இது ஒட்டுமொத்த சிருஷ்டிப்புமே மறுரூபமாவது பற்றியது. தீமையினாலும் துயரினாலும் களங்கமடைந்த இந்த உலகம் சீர் செய்யப்பட்டு குணமாக்கப்பட்டு சுத்திகரிக்கப்படப் போகிறது. அங்கே இனி மரணமே இராது. துக்கமும் அழுகையும் வேதனையும் இனி இருக்கவே இருக்காது. ஏனென்றால் முந்தினவை எல்லாம் கடந்து போயின. இது ஒரு பிரம்மாண்டமான பிரபஞ்ச வரலாறு. இதில் தேவன் தன்னுடைய சிருஷ்டிப்பை உதறித்தள்ளாமல் அதை பரிபூரண நிலைக்கு கொண்டு செல்கிறார். துன்பங்களின் அர்த்தம் குறித்த கேள்விக்கான இறுதியான பதில் இதுதான். ஆம், அந்த புதிய மறுரூபமான உலகில் அனைத்து துயரங்களும் நீக்கப்படும். இந்த புதிய சிருஷ்டிப்பின் உச்சமாக இருப்பது தேவனிடமிருந்து வானத்திலிருந்து இறங்கி வரும் புதிய எருசலேம் ஆகும். இது வெறும் தங்கத்தாலும் இரத்தினங்களாலுமான நகரம் மட்டுமல்ல, இது ஒரு பரிபூரண சமூகத்தின், அதாவது தேவனுக்கும் மனித குலத்துக்கும் இடையேயான ஒரு சிறந்த ஐக்கியத்தின் அடையாளமாகும். இந்த நகரத்தில் ஆலயம் கிடையாது, ஏனெனில் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதன் ஆலயம். இதன் அர்த்தம் என்னவென்றால், இனிமேல் மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே எந்த மத்தியஸ்தர்களும் எந்த தடைகளும் இருக்காது. உறவு நேரடியானதாகவும் பூரணமானதாகவும் இருக்கும். இந்த நகரத்திற்கு 12 வாசல்கள் உண்டு. அவற்றில் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களின் பெயர்கள் எழுதப்பட்டுள்ளன. மேலும் 12 அஸ்திபாரங்களும் உள்ளன. அவற்றில் 12 அப்போஸ்தலர்களின் பெயர்கள் எழுதப்பட்டுள்ளன. இது பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் தேவனுடைய மக்கள் அனைவரையும் இணைக்கும் ஒற்றுமையை குறிக்கிறது. அந்த நகரத்தின் நடுவில் ஜீவநதி ஓடுகிறது. அதன் இருபுறங்களிலும் ஜீவ விருட்சம் உள்ளது. அது மாதந்தோறும் கனிகளைத் தருகிறது. அந்த மரத்தின் இலைகள் உலக மக்களுக்கு ஆரோக்கியமளிப்பதாக உள்ளன. இது மீண்டும் ஏதேன் தோட்டத்திற்கு திரும்புவதைப் போன்றது. ஆனால் இப்போது ஒரு புதிய மாற்றப்பட்ட நிலையில் இருக்கிறது. இதுதான் வெளிப்படுத்தல் விசேஷம் நமக்கு அறிவிக்கும் நற்செய்தி. இதுதான் இறுதி இலக்கு. ஆகையால் நாம் ஒரு முடிவுக்கு வருவோம். வெளிப்படுத்தல் அப்போகாலிப்ஸ் என்பது உலக முடிவில் தப்பிப் பிழைப்பதற்கான வழிகாட்டி அல்ல. இது எதிர்கால நிகழ்வுகளின் அட்டவணையோ அல்லது பயமுறுத்தும் கதைகளின் தொகுப்போ அல்ல. இது முதல் நூற்றாண்டில் துன்புறுத்தப்பட்ட சபைக்கு ஆறுதலுக்காகவும் உற்சாகத்திற்காகவும் எழுதப்பட்ட ஆழமான குறியீட்டு படைப்பாகும். இது நம் கண்களுக்கு புலப்படும் உலகிற்குப் பின்னால் மறைந்திருக்கும் ஆவிக்குரிய யதார்த்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. தீமை எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக தோன்றினாலும் அது ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டு விட்டதென்று இது சொல்கிறது. மேலும் நியாய தீர்ப்பு என்பது கடவுளின் பழிவாங்கும் செயல் அல்ல. மாறாக ஒவ்வொரு வாழ்க்கையும் அதன் உண்மையான ஒளியில் வெளிப்படும்போது சத்தியமும் அன்பும் இறுதியாக வெற்றி பெறும் தருணம் அது. இந்த நூலின்படி ஒட்டுமொத்த வரலாற்றின் இறுதி இலக்கு அழிவு அல்ல, மாறாக மாற்றம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். கடவுள் மனிதர்களுடன் வாழ்வார். இனி கண்ணீரும் இல்லை, மரணமும் இல்லை. அது ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியையும் உருவாக்குவதாகவும் இது அசைக்க முடியாத நம்பிக்கையை பற்றிய புத்தகம். இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்ததற்கு நன்றி. இது உங்களை சிந்திக்கத் தூண்டியிருந்தால் கட்டாயமாக லைக் செய்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இப்போது உங்களுக்கான கேள்வி. வெளிப்படுத்தல் புத்தகத்திலிருந்து வரும் எந்த தீர்க்கதரிசனமோ அல்லது குறியீடோ உங்களை அதிகம் பயமுறுத்துகிறது அல்லது ஈர்க்கிறது? உங்கள் கருத்தை கமெண்டில் எழுதுங்கள். நாம் விவாதிக்கலாம். மீண்டும் சந்திப்போம்.